இன்னைக்கு உலகத்துல சிசிடிவி கேமரா எல்லா கார்னர்லயும் இருந்துட்டு இருக்குது. ஒரு கிராமத்துல இருந்து மிகப்பெரிய சிட்டி வரைக்கும், ட்ரெயின்ல இருந்து மிகப்பெரிய ஃபிளைட் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே செக்யூரிட்டி செக்ஸ் போலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான டெக்னாலஜி சர்வேலன்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவ்வளவு கொடுத்திருந்தோம், இது வரைக்கும் ஹியூமன் ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு அதிகமான ஆயுதங்கள் விற்கப்படுறது இப்போ தான். இது வரைக்கும் ஹியூமன் ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு குழந்தைங்களை இந்த மாதிரி விபச்சாரத்துக்குள்ள தள்ளுறது இப்போ தான். ரெட் லைட் ஏரியாஸ் இப்போ தான் இருந்துட்டு இருக்குது. மிகப்பெரிய குண்டுகள் இப்போ தான் வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி அதிகமான போதைப் பொருள் இப்போதான் கடத்தப்பட்டு இருக்குது. ஒரு சைடு போலீஸோட டெக்னாலஜி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. ஆனா இன்னொரு சைடு ஈக்குவலா தவறுகள் ரொம்ப மேசிவான ஸ்கேல்ல எப்படி இவ்வளவு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? எனக்கு பல முறை வந்திருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள். போலீஸ் கிட்ட எவ்வளவுதான் டெக்னாலஜி இருந்தாலும், போலீஸ்னால மட்டும் இல்ல, யாருனாலையுமே உள்ளுக்குள்ள நுழைஞ்சு மிரண்டு போய் இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தோட பேர் தான் டார்க் வெப். இன்னைக்கு நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்குற இந்த வீடியோவா இருக்கட்டும், மதன் கௌரியா இருக்கட்டும், கூகுள்ல நீங்க தேடி பார்க்குற 28வது பேஜ்ல இருக்கிற 4வது ரிசல்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே இன்டர்நெட்டோட 2% தான் பார்க்குறீங்க. மீதி 98% ஆஃப் த இன்டர்நெட்டை டார்க் வெப் அப்படின்னு நம்ம நிறைய சொல்றோம். இதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்காது, பிங்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்காது. இது எல்லாமே ஒரு கருப்பு உலகம். இந்த டார்க் வெப்ல மனித உடலை விற்கிறதுல இருந்து, குழந்தைங்களை இந்த மாதிரி விபச்சாரத்துக்குள்ள தள்ளுறதுல இருந்து, அனிமல்ஸை கொடுமைப்படுத்துறதுல இருந்து என்னெல்லாமோ கிரேசியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம போய் தேடி பார்த்தோம்னா தலை சுத்தி என்ன உலகத்துலலாம் வாழ்ந்துட்டு இருப்போம்னு யோசிச்சிருவோம். ஏன்னா இட்ஸ் லைக் அன் ஐஸ்பர்க். நான் சொன்ன மாதிரி நம்ம மேல இருக்கிற ஒரு இன்டர்நெட்டை தான் மொத்த உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கப்பட்டதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய கூட்டம், எத்தனையோ பிட்காயின்ல உலகத்துக்கு கீழே இன்னொரு ஒரு நிழல் உலகமே ஓடிட்டு இருக்குது. இதே இன்டர்நெட்ல அந்த நிழல் உலகத்தில் நடக்கக்கூடிய 10 கொடூரமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்சல்யூட்லி மைண்ட் ப்ளோயிங்காக இருக்க போகுது. இதெல்லாமா இன்டர்நெட்ல நடக்குது நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கிற 10 டேஞ்சரஸான விஷயங்கள் இந்த டார்க் வெப்ல நடக்கிறது என்னென்ன முதல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஒரு கியரை முதல்ல 10 அதுவே பயங்கரமாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் 9, 8, 7, 6ன்னு போக போக கியர் ரொம்ப வேகமாக போகும். வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ப்ராடக்ட்ஸ். எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். இன்டர்நெட்டில் டார்க் வெப்பில் நீங்கள் மனித பொருட்களை வாங்க முடியும். மனித பொருட்கள்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களில் லெதர் கண்டிப்பாக இருக்கும். நான் கூட வச்சுருக்கேன். இது அனிமல் ஸ்கின்லேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு, கரெக்டாக? பட் வாட் இஃப் ஐ சே சில லெதர் டார்க் வெப்ல மனித தோல்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு. ஜென்ரலாக இந்த லெதர் ஃபேக்டரி கிட்ட நம்ம போகக்கூட முடியாது. அவ்வளோ பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். அந்த ப்ராசஸே ரொம்ப ரிகரஸாக இருக்கும். ஒரு மாட்டோட தோலையோ இல்லை பாம்போட தோலையோ இல்லை பாம்பு தோலுங்க, மாடோ ஆடோ இல்லை ஒரு அனிமல், ஏதாவது ஒரு அனிமலோட தோலை உரிச்சு எடுத்து உருவாக்குறது தான் லெதர். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் மனிதர்களோட ஸ்கின்னை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். அந்த மாதிரி கடைகள்லாம் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் டார்க் வெப்ல இருக்குது. அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட், லூயி வுட்டான் மாதிரி ஒரு பிராண்டே டார்க் வெப்ல ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனிதனோட தோல்ல உருவாக்கப்பட்ட பேக் வாங்கலாம், நீங்கள் பெல்ட் வாங்கலாம். அது பார்க்கறதுக்கு ரெகுலர் பெல்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது மனித உடல்ல ஒரு வேலை உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஹியூமன் ஸ்கின்னை யூஸ் பண்ணி உருவாக்கப்படுற லெதர் ப்ராடக்ட்ஸை நீங்கள் டார்க் வெப்ல வாங்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. 9th ஒன் என்ன நம்மளோட லிஸ்ட் ஆஃப் 10ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். இல்லீகல் ட்ரக்ஸ், த மோஸ்ட் ஆப்வியஸ் ஒன். இன்னைக்கு நீங்கள் விக்ரம் படம் பார்க்குறட்டும், இல்லை உண்மையிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குஜராத்தில் ஒரு போர்ட்டில் பயங்கரமான எத்தனையோ 1000 கிலோ போதைப் பொருள் இறங்கி இருக்குன்னு. இதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுனீங்கன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க. இதெல்லாம் நீங்கள் மெசஞ்சரில் பேசுனீங்கன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க. அவங்க யாரு கண்ணிலையும் படக்கூடாது, ஆனால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும் அப்படிங்கிறப்போ இதெல்லாமே எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டார்க் வெப்ல தான் இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல்லாம் பயங்கரமா இருந்துட்டு இருக்கும். அண்ட் போதைப் பொருள்னு சொல்றப்ப ஐம் நாட் டாக்கிங் அபவுட் கஞ்சா மாதிரி போதைப் பொருள், ஹெராயின், கொக்கைன், மெத்து, இது நம்மளுக்கு பேரே தெரியாத என்னெல்லாமோ போதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி போதைகள். இந்த சிங்கம் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பை வாய்க்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பாம்போட விஷம் ஒரு போதை தருங்கிற கான்செப்ட்ல இருக்கு. இந்த மாதிரி போதையெல்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இது அந்த பாம்போட உயிர் நிறைய போகுதுங்கிறதுனால பேன் பண்ணி வைக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் போதைப் பொருள். ஆனா அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் எங்க சேல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டார்க் வெப்ல தான். அது இவ்வளோ டார்க் வெப்ல சேல் ஆகுதுன்னா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு போறப்ப மாட்டிக்க மாட்டாங்களா? போலீஸ் ட்ரேஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே பிட்காயின் மாதிரி கிரிப்டோ கரன்சில ரன் ஆகுதுங்கிறதுனால இதை ட்ரேஸ் பண்றதே முடியாது. இது கம்ப்ளீட்டா நான் சொன்ன மாதிரி ஒரு நிழல் உலகம். எர்த்துக்குள்ளே ஒரு ஏலியன் பிளானட் இருக்க மாதிரி என்னன்னாலும் அங்க நடக்கும். ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா
அது மீறப்படும். அடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்மேன். ஹிட்மேன்னா நம்ம ரோஹித் சர்மாவை சொல்லலை, நீங்கள் வந்து ரெகுலரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை டெய்லி காலையில் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை 4 சாத்துனா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் நேரம் இல்லை, வேலை இருக்குது, அண்ட் இதுக்காக சண்டையை போட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அப்போ ஆள் வச்சு அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹிட்மேன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டார்க் வெப்சைட்ஸில் போய் ஹையர் பண்ணலாம். அந்த ஆளை எவ்வளோ அடிக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அடிக்கணும், கையை உடைக்கணுமா காலை உடைக்கணுமா இல்லை ஆளையே தூக்கணுமாங்கிற மாதிரி மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் வந்து டார்க் வெப்பில் ஆன்லைனில் புக் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் என்ன செலவு பயங்கரமாகும், பட் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7வது வந்து ஹியூமன் ஆர்கன்ஸ். சினிமாலெல்லாம் காமிப்பாங்கல்ல, என்ன அறிந்தால் படம் தான் நினைக்கிறேன், அஜித் மூவி கரெக்டாக. ஸோ அதில் வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க ஹியூமன் ரெக்வயர்மெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பாங்க, மிகப்பெரிய பில்லியனராக இருப்பார். அவருக்கு வந்து திடீர்னு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். கிட்னியை வந்து நியரஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி சட்டம் இருக்குது இந்தியாவில். பட் அப்படி யாரும் இல்லை, அவருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளட் யாருக்கும் கிடைக்கல. இவர் கண்டிப்பாக ஒரு கிட்னி தேவைப்படுதுனால் பிளாக் மார்க்கெட்டில் டார்க் வெப்பில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெக்வயர்மெண்ட், ஒரு கிட்னி தேவை, இதுதான் பிளட்டு, இந்த மாதிரி கண்டிஷன் பேஷண்ட்டுக்கு, இதுக்கு மேட்ச் ஆகிற ஒரு கிட்னி வேணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணாங்கன்னால் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னு சொல்கிறாங்கல்ல, ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பல நாடுகளில் இது ஒரு பிஸ்னஸாகவே ரன் ஆகிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற சில அமைப்புகள் வந்து இதை வந்து டார்க் வெப்லேருந்து எடுத்துகிட்டு யார் கிளைண்ட்னே தெரியாது, ஆனால் காசு ரெடியாகும் வரும். ஸோ முதல்ல காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அங்கே ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிற நல்லா இருக்கிற ஒருத்தங்கிட்ட வந்து காசு ஒரு டீல் பேசி இவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு அவனோட ஆர்கனை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்மகிள் பண்ணி இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எல்லா விஷயங்களும் டார்க் வெப்பில் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் இதே இன்டர்நெட்டில் தான் நடந்துட்டு இருக்குது. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து போலீஸ் போய் பிடிக்கிறதுங்கிறதுலாம் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம். பிகாஸ் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் கிரிப்டோ கரன்சியில் நடந்துட்டு இருக்குது. அண்ட் இருக்கிற எல்லா வெப்சைட்டும் டார்க் வெப்பில் இருந்துட்டு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். நம்ம சினிமாலலாம் காமிப்பாங்க, இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் படம் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஐயோ படம் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து நியூயார்க்கில் இருப்பாங்க, அடுத்த செகண்ட் வந்து மொராக்கோவில் இருப்பாங்க, அதுக்கடுத்து மலேசியாவில் இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் பிரேசில் போவாங்க. எப்படி இப்படி திடீர்னு எங்கெல்லாமோ போகிறாங்க, இவங்களை தீவிரவாதிகளாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் மூவ் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஃபேக் பாஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணி, ஃபேக் டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி, ஃபேக் ஐடென்டிஃபிகேஷனை உருவாக்கி, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பில் தான். நீங்கள் அங்கே போய் உங்களோட பேர் இல்லாமல் இன்னொரு உங்களுக்கு பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டீங்க. இந்தியாவில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க, இந்தியாவிலேருந்து நீங்கள் வெளியவே போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான பாஸ்போர்ட்டு ஆனால் ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் தேவைப்படுதுனால் டார்க் வெப்பில் அப்ளை பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு கொரியரில் வந்து சேர்ற அளவுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் எங்கே மதனே இருக்காங்க, டார்க் வெப்னு சொல்கிறவங்க எந்த ஊரில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கேனாலும் இருக்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அதுதான் டார்க் வெப்போட ஸ்பெஷாலிட்டியே. அவங்களா வாயை திறந்து நான் இதில் இருக்கேன்னு சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அடுத்த விஷயம் நம்மளோட லிஸ்ட் ஆஃப் 10ல 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கியரை ஏற்றிக்கிட்டே போகிறேன்னா 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோலன் டேட்டா. இதில் இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆதார் கார்டோட டேட்டா வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆதார் கார்டு டேட்டா லீக் ஆச்சுன்னா அது எங்கே போய் விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் வெப்பில் தான். டார்க் வெப்பில் கண்டமணிக்கு பெரிய பெரிய மக்களோட மிகப்பெரிய ஜனத்தொகையோட வெப்சைட்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஒரு பெரிய பணக்காரனோட அக்கௌண்ட் நம்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேரான கான்ஃபிடென்ஷியலான டேட்டாலாம் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆச்சுன்னா அது கடைசியில் எங்கே போய் சேர்ந்து விற்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பில் தான் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது வந்து இல்லீகல் வெப்பன்ஸ். இல்லீகல் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ கத்தி கடப்பா கிடையாது, மிகப்பெரிய ஆயுதங்கள். சினிமாவில் காமிக்கிற மாதிரி மிகப்பெரிய இந்த பெரியமான்னு சொல்லுவாங்கல்ல கேஜிஎஃப் படத்தில், அந்த மாதிரி மிகப்பெரிய ஆயுதங்களை கூட வந்து உங்களுக்கு பாட்டாக வேற இடத்துல இருந்து கொரியர் பண்ணி அது கொரியரில் ஸ்கேன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டியூபாக தான் இருக்கும். ஆனால் கடைசி இந்த டியூப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்னில் ஒரு பேரலாக போய் மாற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாட்டாக அனுப்பிச்சு விட்டு அதுக்கு ஒரு டூ இட் யுவர் செல்ஃபாக ஒரு கைடு அனுப்பிச்சு விட்டு இந்த இத்தனை 20 பார்சல் உங்களுக்கு வந்திருக்கும், அந்த 20 பார்சல் இருக்கிற பார்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு கன்னையே உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும். அந்த மாதிரி ரேரான ஆயுதங்களை கூட வந்து நீங்கள் ஆன்லைனில் டார்க் வெப்பில் வாங்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் ஸ்கேரி. பேர்ல இருக்கிற மாதிரி தான். நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் யோசிக்கிறீங்க. ஒருவேளை மனுஷனோட காலில் வந்து ஒரு புல்லட் போகுது, ஆனால் அது கரெக்டாக 2 போனுக்கு நடுவில் மாட்டிக்குச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா வாட் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் இட்.
ஆனால் நம்ம காலில் சுட முடியாது, நம்ம காலில் அடிபட்டுருமே. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற சில சைக்கோஸ் காசும் இருந்துச்சுனால் டார்க் வெப்பில் போய் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எவன் மேலேயாவது கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கலாம். அங்கே வர்றவன் வந்து கம்ப்ளீட்டாக மாஸ்கை போட்டுட்டு ஸ்குவிட் கேம் பார்க்குற மாதிரி இருக்கா. ஸோ அங்கே வர்றவன் வந்து மாஸ்கை போட்டுக்கிட்டு இவங்க சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை யாரோ ஒரு இன்னோசென்ட்டான உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கடத்தப்பட்டு வந்தவங்க மேலே வந்து சுட்டு அவங்க காலுக்குள்ள அந்த மாதிரி புல்லட் போய் நின்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிற மாதிரி மனிதர்கள் மேலே எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காசு பே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைனில் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி அந்த துன்பத்தை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி அதில் சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க. அண்ட் இது எல்லாமே எங்கேருந்து பண்ணுறாங்க, எந்த ஊர்லேருந்து பண்ணுறாங்கன்னு எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. ஆனால் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டார்க் வெப் வந்து ஒரு ரேபிட் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே உழுகிறது போகுது 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 போய்கிட்டே இருக்குது, என்னெல்லாமோ நடக்குதுங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் டார்க் வெப்பில் எது பாசிபிள்னு நான் தேடி பார்க்குறப்ப நடந்த கிரேசியான விஷயங்கள், இப்படி ஒன்று நடந்திருக்குது அப்படி ஒன்று நடந்திருக்குங்கிறப்ப என்னடா இதுன்னு யோசிக்க தான் தோணுது. ஸோ லிட்டரலாக மனிதர்களை வந்து துன்புறுத்தி அதுக்கும் நீங்கள் வந்து வெறுமனை பார்க்கறதுக்கு ஒரு சார்ஜ், நீங்க சொல்ற மாதிரி துன்புறுத்துறதுக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜ்னு சொல்லிட்டு மனிதர்கள் மேல எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறதுக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருந்துட்டு இருக்குது டார்க் வெப்லன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போனோகிராஃபி. மதன அதுதான் எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியுமேன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் சாதாரண போன், இல்லை நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் சாதாரண போன் தான். ஆனால் டார்க் வெப்ல இருக்கிறதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தலை சுற்றி போயிடும். இப்படிலாம் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கிற மிகப்பெரிய சித்திரவதைகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய கொடுமைகளாக இருக்கட்டும், மோஸ்ட் அன்நேச்சுரலான விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து கண்ட மாணிக்கு விலை வச்சு விற்கிற கூட்டம் வந்து ஆன்லைனில் டார்க் வெப்பில் இருக்குது. இதை ஃப்ரீயாக பார்க்குற கூட்டம் டார்க் வெப்பில் இருக்குது. நம்மளோட இமேஜினேஷனில் யோசிச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள், குழந்தைங்க, அனிமல்ஸோட, குதிரையோட, நாயோட, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடி பார்க்க முடியும். நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டில் டார்க் வெப்பில் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இந்த கேட்டகரி இருக்குது தெரியுமா, இருக்கிறதுலே நான் இது வரைக்கும் சொன்னதுலேயே வந்து பயங்கரமான கேட்டகரி இதுதான். என்னடா பண்ணிருக்கீங்க, என்னடா இதெல்லாம் என்னடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தலை சுற்றி போக வைக்கிற அளவுக்கு என்னெல்லாமோ இருக்கும். அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல, பட் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃபேக்ட் இது நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க கூட மாட்டீங்க. இப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து ஏன் இதை பண்ண போகிறாங்கன்னு யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம், அனிமல் அபியூஸ். ஒரு மிருகத்தை வந்து கொண்டு வந்து லைவ் டெலிகாஸ்ட்டில் நிறுத்தி வச்சுருவாங்க. சைடில் வந்து சேட் ஓடிக்கிட்டே இருக்கும். காசு கொடுத்து இந்த அனிமலை வந்து இப்படி கொடுமைப்படுத்து, அதுக்கு வந்து ஒரு அன்நேச்சுரலான ஒரு உடல் உருவாக்கு, அதுக்குள்ளே வந்து ஒரு ராடை இருக்கு, இல்லை வந்து அதை இப்படி அடி, இப்படி அதை இப்படிலாம் கொடுமைப்படுத்துன்னு சொல்லி ஆன்லைனில் பே பண்ணி பிட் பண்ணுறவங்களும், பிட்டிங் அதிகமாக யார் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஆன்லைனில் அந்த ஒரு அனிமலுக்கு, அது ஒரு ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் யானையெல்லாம் கூட இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அனிமல்ஸை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அந்த வாயிலா ஜீவன் சொல்லுவாங்க. அதனால் கத்த முடியாது, யார்ட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதனால் அதான் இருக்கிறதுல ஈஸியான டார்கெட்டு. அதை பிடிச்சி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகள்லாம் வந்து டார்க் வெப்பில் அனிமல்ஸ்க்கு நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பில் நடக்கிற விஷயங்கள்ங்கிறது வந்து அப்சல்யூட்லி கிரேசி. இதை பற்றி நம்ம பார்க்கறது கிடையாது, அன்றாட வாழ்க்கையில் தேடுறது கிடையாது. நம்ம ரெகுலர் வெப்பில் நடக்கிற தப்புகளே வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு மிகப்பெரிய தவறுகளாக இருக்கும். டார்க் வெப்பெல்லாம் போனோன்னா தலை சுற்றி கீழே உழுகிற அளவுக்கு என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 விஷயம் சொல்லியிருக்கேன். பட் இஃப் யூ ரைஸ் டு பவர், நீங்கள் தான் இந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நினைச்சிங்கன்னால் இந்த 10ல் ஒரு விஷயத்தை இமீடியட்டாக ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களோட மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் இதில் 10ல் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவாங்க, அதை எப்படியாவது உலகத்திலேருந்து எலிமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் நீங்கள் சூஸ் பண்ண முடியும்னா நான் சொன்ன 10ல் எந்த ஒரு விஷயம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, இமீடியட்டாக ரிமூவ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெக்கியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்நெட்டில் புது விஷயங்களெல்லாம் தேடி பார்க்க பிடிக்கும்னால் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு, மச்சான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை பற்றி சொல்லுன்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டார்க் வெப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்க உங்களுக்கு இதை விட இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், cheers.